ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இந்த தங்கத்தினுடைய விலை ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, பாதிக்கப்படுறது என்னவோ மிடில் கிளாஸ் தான் அப்படிங்கிற மாரி. சரி, இப்போ தங்க விலை தான் ஏறி இருக்கே, நம்ப நகைய கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வேற ஏதாவது தொழில் கிழில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு போய் அடமானம் வச்சா, அங்க ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இன்னைக்கு தான் அந்த சட்ட சிக்கல் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ மிடில் கிளாஸ் நாம தங்கத்த எதுக்காக வாங்குறோம்? ஏதாவது ஆத்திர அவசரம்னா நம்ம தங்கத்த கொண்டு போய் அடமானம் வச்சுக்கலாம். அடமானம் வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு உடனடியா காசு கிடைக்கும். நல்ல ஒரு கடன் தொகையும் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் மெயினா மிடில் கிளாஸ் வந்து தங்கத்த வாங்குறது. ஸோ அப்பர் கிளாஸ்லாம் எதுக்காக தங்கம் வாங்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான். அவங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அசெட்டா வந்து பார்ப்பாங்க. பட் இந்த மிடில் கிளாஸ் ஆகிய நம்ம வந்து ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு அடமானம் வச்சுட்டு காச வாங்குறதுக்கு தான் இந்த தங்கத்த வந்து வாங்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தங்கத்த வாங்குறோம். பட் இன்னைக்கு நாம போய் அடமானம் வைக்கும்போது தான் தெரியுது, இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. அதாவது அ ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டயர்டு லோன் டூ வேல்யூ ஸ்ட்ரக்சர் வந்து எஃபெக்டிவ்லி ஏப்ரல் 1, 2026ல இருந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 1 ஏப்ரல் 2026ல இருந்து டயர்டு எல்டிவி ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வர போறாங்க. அது என்னங்க எல்டிவி அப்படின்னு கேட்டா, லோன் டூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தங்கத்துக்கு அடமான தொகை குடுக்குறாங்க பார்த்தீங்களா? கடன் தொகை குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அத எத பொறுத்து குடுப்பாங்க அப்படின்னா, இந்த எல்டிவி ரேஷியோ படி தான் வந்து குடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கிராம் கோல்டு வந்து அடமானம் வைக்கிறோம். அதுக்கு மார்க்கெட் ரேட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரூ. 1,00,000க்கான தங்கத்த கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க. மார்க்கெட் ரேட்டு நீங்க கொண்டு போற அந்த தங்கத்துக்கு வந்து மார்க்கெட் ரேட் ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னா, அந்த பேங்க் கடன் கொடுக்குறவங்க பேங்கா இருக்கட்டும், அல்லது நான் பேங்கிங் ஃபினான்சியலா இருக்கட்டும், என்பிஎஃப்சியா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோல்ட் ரேட் எவ்வளோ இருக்குதோ இன்னைக்கு மார்க்கெட்ல அத அப்படியே நம்மளுக்கு குடுத்துற மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த எல்டிவி ரேஷியோ வந்து பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ரூ. 1,00,000க்கான அந்த தங்க நகையை கொண்டு போய் கொடுக்கும்போது, அவங்க ஒரு 70லேருந்து ஒரு 75% நம்மளுக்கு எல்டிவி ரேஷியோ அடிப்படையில கடன் தொகை குடுப்பாங்க. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரூ. 70,000 கடன் தொகை குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எல்டிவி வேல்யூ. ஸோ இந்த எல்டிவி ஸ்ட்ரக்சர் ஏப்ரல் 1, 2026ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த 75% இருக்கிறத அப் டூ நீங்க ரூ. 2,50,000க்கான கடன் தொகை வாங்குறீங்க அடமானம் வச்சு அப்படிங்கிற பட்சத்துல, இந்த 75% இருக்கக்கூடிய அந்த எல்டிவி ரேஷியோவ 85% உயர்த்துறாங்க ஏப்ரல் 1, 2026ல இருந்து. அதே நீங்க கடன் தொகை வாங்குறது 2,50,000லேருந்து ரூ. 5,00,000க்குள்ள கடன் தொகை வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கான எல்டிவி ரேஷியோ 80%. ரூ. 5,00,000க்கு மேல கடன் தொகை வாங்கும்போது உங்களுக்கான எல்டிவி ரேஷியோ 75%. இது வந்து ஏப்ரல் 1, 2026லேருந்து நடைமுறைக்கு வருது. சரி, நம்ம இன்னைக்கு என்ன இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அது ஒரு நியூஸ்ல வந்து தேடி பார்த்தேன். எல்லா பக்கமும் இந்த மாரி தான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து நம்மளுக்கு ஏஐயே எடுத்து குடுத்துருச்சு. எல்லா பக்கமும் இந்த மாரி தான் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. அதாவது தற்போது எல்டிவி ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70லேருந்து ஒரு 75% வரைக்கும் பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி குடுத்துட்டு இருந்தாங்க. ஆர்பிஐ ரூல்ஸ் படி 70லேருந்து 75% வரைக்கும் பேங்க் தரப்புல இருந்து அல்லது என்பிஎஃப்சி தரப்புல இருந்து நம்மளுக்கு கடன் தொகை குடுக்குறாங்க. அதாவது நீங்க ரூ. 1,00,000 கொண்டு போனீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 70,000மாவது உங்களுக்கு கடன் தொகை கிடைக்கும். மீன்ஸ் ரூ. 1,00,000க்கான தங்கத்த கொண்டு போய் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க குறைஞ்சது ரூ. 70,000 கடன் தொகை குடுத்தாங்க. பட் இன்னைக்கு நாம போய் கேட்கும்போது, ரூ. 62,000 தான் தர முடியும்னு சொன்னாங்க. என்னங்க இது தங்க விலை தான் இவ்வளோ மார்க்கெட்ல ஏறி கிடக்குதே! நான் வந்து ஒரு 20 கிராம் கொண்டு போய் அடமானம் வச்சேன். 20 கிராம் வைக்கும்போது எனக்கு அந்த எல்டிவி ரேஷியோ அடிப்படையில நான் உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ணி சொல்றேன். ரூ. 1,00,000க்கான தங்கத்த கொண்டு போய் நான் குடுக்கும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு 60,000 தான் கடன் தொகை குடுக்க முடியும். மீன்ஸ் 62,000 தான் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 62% தான் எல்டிவி ரேஷியோ வந்து போட்டாங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டா, இப்போ தங்கம் வந்து பயங்கர பீக்ல வந்து ஏறி நிக்குது. தங்கத்துடைய விலை வந்து பயங்கரமா ஏறி நிக்குது. இந்த மாரி சமயத்துல நாங்க உங்களுக்கு வந்து அந்த எல்டிவி ரேஷியோ படி ரூ. 75,000 போட்டு குடுத்தோம் அப்டின்னா, இன்கேஸ் தங்கம் நாளைக்கு திடீர்னு வந்து குறையுது. ஒரு 15% 10%லேருந்து 15% குறையுது அப்படிங்கிற பட்சத்துல, பேங்க் தரப்புக்கு அது நஷ்டம். லெண்டர்ஸ் அதாவது கடன் குடுக்குறவங்களுக்கு அது நஷ்டமாயி போயிரும். ஏன் எப்படி நஷ்டமாகும்? இன்கேஸ் கடன் வாங்குனவங்க, கடன் தொகைய திருப்பி குடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா, அது பேங்கோ அல்லது கடன் குடுக்குறவங்களுக்கு நஷ்டமாயிரும். அதன் காரணத்தினால நாங்க வந்து 60-65% தான் வேல்யூவேஷன் எல்டிவியினுடைய ரேஷியோ போட்டு குடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பிரச்சனை. அதாவது தங்கத்துடைய விலை ரொம்ப ஏறுனாலும், நம்ம அடமானம் வைக்க போம்போது, இதுக்கு முன்னாடி என்ன 1 கிராம் தங்கத்துக்கு வந்து அவங்க காசு குடுக்குறாங்களோ, அதே பெர்சன்டேஜ் தான் இப்பயும் போட்டு குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. நம்ம கேட்ட பேங்க் நேம் அதெல்லாம் வந்து வேண்டாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம் வந்து ரொம்ப ஹை பிரைஸ்ல வாலடைல் ஆயிட்டு இருக்கிறதுனால, எப்போ அது வந்து வெடிக்கும், பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாத காரணத்தினால, அந்த தங்கத்தினுடைய விலை
வந்து நிர்ணயிக்க பண்ண முடியல அப்படிங்கிற காரணத்தினால, இப்ப பேங்க் தரப்புல இருந்தோ, அல்லது கடன் கொடுக்குறவங்க தரப்புல இருந்தோ, எல்டிவி ரேஷியோ 60-65% தான் போடுறாங்க. அது நீங்க ரூ. 2,00,000 உள்ள கடன் வாங்கினாலும் சரி, ரூ. 2,00,000 மேல கடன் வாங்கினாலும் சரி, உங்களுக்கான கடன் தொகை இப்ப இவ்வளோ தான் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் ஷேர் பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.